இப்ப சீமான் அவர் குறித்து உங்களுக்குமான அந்த ஆமா ஆமா சீமானிடம் உதவியை கொண்டதான் எங்க ஊர் மாரிமுத்துங்கிற நண்பர் தான் இருந்தாரு. நான் அரணியூருக்குலாம் போயிருக்கிறேன். அவன் அப்ப பெரியாரை விமர்சிக்காத காலம். ஈழ விஷயங்கள்ல நான் சும்மா தான் டைரக்டரா போயிட்டு வந்தேன். படம் இயக்க கொடுக்கறதுக்காக தான் நான் போயிட்டு வந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருந்த காலங்கள்ல நானும் நெருக்கமா நல்லா தான் பழகணும். நான் பாட்டாளி மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர் இருந்தனால ஈழ போராட்டங்களை நிறைய பங்கெடுத்து செஞ்சேன். நான் தான் நடத்துவேன். ஒரு 15 ஆண்டுகளா நான் தான் போராட்டங்கள் தலைமை தாங்கி நடத்திருக்கிறேன். அப்படிங்கிறப்ப ஈழப்போர் முடிஞ்சதுக்கு பின்னாடி இவன் சீமான் இந்த விஷயங்களை எடுத்து சேர நல்லா நெருங்கி தான் பழகினேன். பழகி இருக்கும் பொழுதுதான் அவரோட அந்த ஆரம்ப கால வாழ்க்கையில எனக்கு தெரியப்பட்டது. அங்க உள்ளூர்ல பேசுறப்ப இவன் கல்லூரி படிப்பு முடிச்சுட்டு ரெக்கார்ட் டான்ஸ் அமைப்பாளர் தான் இருந்திருக்கான். ரெக்கார்ட் டான்ஸ் கரகாட்ட அமைப்பாளர்னு சொல்லுவாங்க பாருங்க. அப்ப திருவிழா காலங்கள்ல கரகாட்டம் ஆடுவாங்க. ரொம்ப பெண்களும் ஆண்களும் கொச்சையா பேசி ஆடுவாங்க. இந்த கரகாட்டம் புதுக்கோட்டையிலயும் தஞ்சாவூர்லயும் தான் ஃபேமஸ். தஞ்சை மாவட்டம் புதுக்கோட்டை தான் பெரிய பெரிய அந்த ஆட்டக்காரங்கள்லாம் இருப்பாங்க. இவங்களை கொண்டு வந்து சிவகங்கை மாவட்டம் முழுக்க நடனமாட வர்றது. இதுதான் சீமானோட ஆரம்ப கால தொழில். அந்த தொழில் செய்து கொண்டிருந்த அந்த காலத்துல மேல வஸ்தா சாவடிங்கிற ஒரு பகுதியில இவன் கரகாட்டத்தை பதிவு பண்ணிட்டு குடிச்சிட்டு திரைப்படம் பார்த்துட்டு ஒரு சங்கிலி அறுத்திருக்கான். சங்கிலி அறுத்த வரலாறு அவங்க ஊருக்காரங்க தான் என்கிட்ட சொன்னது. இவன் வர்றான் பாருங்க பீலா, நான் கபடி விளையாண்டேன், கல்லூரியில படிக்கிறப்ப கல்லு குடிச்சேன், நான் பாட்டுல பெரிய சிங்கர், இதெல்லாம் சொல்றான் பாருங்களேன். நான் என்ன சொல்றேன், ஈழத்துக்கு போய் நீ சண்டை செஞ்சது, பயிற்சி எடுத்தது, இந்த போட்டா கட்டெல்லாம் மறைச்சு வச்சிருக்காங்க பாதுகாப்பு கருதி. சரி, நீ சொல்றீல இங்க ஓ ஊர்ல நான் கபடியில பெரிய பிளேயர்னு சொல்றேன், உன் கூட விளையாண்டேன், ஒருத்த கூட இப்ப உயிரோட இல்ல சொல்றானா இல்லையாங்க. நான் கராத்தால பிளாக் பெல்ட்டுங்கிறேன், உன்னோட கராத்தா விளையாண்ட இருப்பான்ல, உனக்கு என்ன 63 64 வயசு தானே, 64 வயசுல எல்லாருமே செத்து போயிருப்பான் உங்க ஊர்ல, 2 பேரை நீ மேடையில ஏத்தேன் பார்ப்போம். புரிஞ்சுங்களா? நான் பாட்டு போட்டியில கைகளுக்கு போன இடத்துல பாடுனேன், என் பாட்டை கேட்டுட்டு ஒரு தம்பி ஜேம்ஸையே ஒரு மேடையில ஏத்த மாட்டார்ல. எப்படி இவர் தான் எனக்கு சைவ கோத்திரம்னு பத்திரத்தில் இருக்குங்கிறானே, இவன் 4-5 தலைமுறையா கிறிஸ்துவர் தான், சைவ கோத்திரம் எப்படி ஜேம்ஸ் ஏத்துவாரு? இவன் இங்க தமிழ்நாட்டுல இவன் வாழ்ந்த ஊர்ல இவன் சொல்லியிருக்கிற ஆச்சரியங்களை சேர்ந்து செஞ்சவனாச்சும் இருப்பான்ல. நீங்க கிறிஸ்துவத்துல இறந்ததுக்கு பின்னாடி கனவுல ஆச்சரியங்கள் ஏதாச்சும் நடந்தது அப்படின்னா அவங்களுக்கு செயின் பட்டம் கொடுப்பாங்க, புனிதர் பட்டம். இவனுக்கு 10 புனிதர் பட்டம் கொடுக்கலாம். இவன் இவ்வளவு ஆச்சரியங்கள் செஞ்சிருக்கான் பாருங்க. எல்லாமே இவனை சுத்திதாக நடந்திருக்கு அத்தனையும். அப்ப இது மாதிரி இந்த செயல்லாம் அவன் செஞ்சேன்னு சொன்னதா ஒரு காலம் நான் பழகின காலத்துல சொன்னதே கிடையாது. ஆமா, பழகின காலத்துல. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்லியிருக்கலாம், நான் உதவி இயக்குனர் இருந்த காலங்கள்ல அந்த வண்ணாரப்பேட்டை இடுகாட்டுல தான், அந்த புதைக்குழியில தான் போய் படுப்போம். படுக்க எங்களுக்கு இடம் கிடையாது, அப்ப படுப்போம். பகல் நேரத்துல அந்த வாய்ப்புக்காண்டி அலைவோம், இரவு நேரத்துல கிடைக்கிறத சாப்பிட்டுட்டு அந்த கல்லறை நெருங்குறப்ப ஓடி போய் படுப்போம் தம்பி. வடாப்பட்டு ஜெயலட்சுமி கல்லறையிலையும் சோபா கல்லறையிலையும் அப்ப 2 நடிகை இறந்துட்டாங்க, அவங்க தற்கொலை பண்ணி இறந்துக்கிட்டாங்க அப்படின்னு எனக்கு ஆச்சரியமா இருந்தது. சரி, நீங்க படுக்க போறது கல்லறையில, எதுக்கு நீங்க ஓடி போய் அந்த கல்லறை மேல படுக்கிறதுக்கு ஆசைப்படுறீங்க அப்படின்னா, கேக்குறீங்க சிமெண்ட் கேக்குறாங்க. அப்ப சொல்றான், தம்பி அவளுக்கு பழைய கல்லறையில படுக்கிறப்ப அவளுக்கு கட்டி பிடிச்சி படுக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் தம்பின்றாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இப்படி ஒருத்தன் இருப்பானா? எங்க நம்ம அருவறுப்பு படுவோம், ஒரு சுடுகாட்டுல போய் படுக்கிறதுக்கு சாதாரணமா நம்ம விரும்ப மாட்டோம், அருவறுப்பு படுவோம். அது இறந்துட்ட ஒரு பெண் நடிகை கல்லறையில போய் இவன் அவளுகளை கட்டிப்பிடிச்சு படுக்கிற மாதிரி எனக்கு ஃபீலிங் வரும்னு சொல்றான் அப்படின்னா, இவனை மனிதனா நம்ம ஏற்றுக்க முடியுமா? சொல்லுங்க, என்ன ஜென்மம் இவன்? அதோட தொடர்ச்சி தாங்க இன்னைக்கு இந்த மாதிரி பிதற்றல்களை பிதற்றிக்கிட்டு இருக்கான். இவனை நம்ம விட்டு வைக்கவே கூடாது, இனியும் அவனை விட்டு வைக்கவே கூடாது. அவன் உள்ளபடியே நீதிமன்றத்துல இவனுக்கு மனநல சிகிச்சை கொடுக்க சொல்லி உத்தரவு வாங்கணும், இல்லாட்டி கருணை கொலை செய்யணும். உள்ளபடி செய்ய தகுதியான, கருணை கொலை செய்யறது தகுதியான ஆளு செய்யலன்னா பாருங்க, இந்த இளைஞர்களை மதுக்கு அடிமை அழியிற மாதிரி இவன் பேச்சுக்கு அடிமையாகி இது மாதிரி அதிகாரிகளை மிரட்டுவதும் அரசியல்வாதிகளை மிரட்டி அவனுக்கு வாழ்க்கை கெட்டு போயிடும். இவன் தமிழர்கள் நல்லா இருக்குன்னு சொல்லி இவன் சொல்றவன் முதல்ல இவன் சிகிச்சைக்கு தன்னை உட்படுத்திக்கணும். ஓகே.